அவன் இதையும் மறைக்கிறான். அந்த சியோல நம்ம விடக்கூடாது. அவன் என்ன மறைக்கிறான்? ஜாங்கோட பணம், அது ட்ரக் மணி 1 பில்லியன். அதை வாங்க தான் அவன் இங்க வந்திருக்கான். 1 பில்லியனா? இப்ப எதுக்கு இதை என்கிட்ட சொல்ற? அவனுக்கு ஜாங்கும் வேணும், அந்த பணமும் வேணும், அதான் அவன் இங்க வந்திருக்கான். நம்ம இங்க இருந்து வெறும் கையை வீசிட்டா போறது. சொல்ல, இதை பாரு, நான் ஜாங்க பிடிக்க போறேன். அந்த பணத்தை நீ எடுத்துக்கோ. என்ன நடக்குது இங்க? 1 பில்லியன் கொரியன் வான்னா எவ்வளவு ஆச்சு? கிட்டத்தட்ட, அதாவது 1 ட்ரில்லியன் வான். அடச்சா. டேய் நில்றா, என்ன திமிர்றா உனக்கு? ஸ்டாஃப்க்கு இங்க என்ன வேலை? கிச்சனுக்கு போடா மயிராண்டி. பாஸோட விஐபி வந்திருக்காங்க, பென்ட் ஹவுஸ்க்கு அர்மான் எடுத்துட்டு போ. மன்னிச்சிருங்க சார், இதோ போறேன். பாஸ், விஐபி வந்துட்டாங்களா? சரிங்க பாஸ், இதோ போறேன். ஹலோ கேப்டன், நான் தான். அவங்க நார்த்துக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னு புரிஞ்சு போச்சு. என்ன விஷயம் சொல்லு. ஏதாவது ஷேர் கேட்டிருந்தா கூட எனக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா உன்னோட இடம் தெரியாம என்கிட்ட நீ வாயை விட்டுட்ட. என் இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ எங்க இருக்கன்னு பாரு. நீ அவசரப்பட்டு தேவையில்லாம வார்த்தையை விடாத. என்ன பார்த்தா என்ன உன்னோட அடிமை மாதிரி தெரியுதா? கண்ணை தூக்கி காட்டினா மட்டும் பார்த்தாத, எடுத்து சுடவும் தெரியணும். என்ன கொன்னுடாத. இந்தா இத புடி. இந்த பணம் இருக்கு, அது ஒரு போதை மாதிரி. ஒரு வாட்டி இந்த டேஸ்ட் ஒட்டிக்குச்சுன்னா அது சாகுற வரைக்கும் மறக்காதடா. உன் பொண்ணு நினைச்சதா வருத்தமா இருக்க. நிறுத்துங்க ப்ளீஸ், நிறுத்து காம்ரேட். பணம் தான் கிடைச்சிருச்சுல, நம்ம போலாம். என் முதுகுலே குத்திட்டு நடிக்கிறியா நீ? எப்ப கிட்ட போட்டு கொடுத்தது நீதான். எனக்கு நல்லா நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். இதோட இதை நிறுத்திக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. சொல்றத கேளு. ஜாங் இப்ப பென்ட் ஹவுஸ்ல இருக்கான். மின்யாக்கா, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. ஜாக், என்ன என்ன மன்னிச்சிட. சொதப்பிடியடா. நிறுத்தி ஆகணும். பெரிய தப்பு நடக்க போகுது. போலாம். சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போங்க, உள்ள போங்க. வேகமா வேகமா உள்ள போங்க.
ஷியோர். அவன் அங்க போறான். ஏய், என்ன பண்ற? என்ன மன்னிச்சிட, வேற வழி இல்ல. ஷியோர், நில்லு. ஏன் இப்படி பண்ற? அசையாம நில்லுங்க. நான் டிபிஆர்கே சோஷியல் செக்யூரிட்டியோட லிeutenant லிம் சோல்ரியாங்க. எங்க நாட்டு தூதரகத்துக்கிட்ட எனக்காக எஸ்கார்ட் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். போச்சு, நம்ம கதை மொத்தமா முடிஞ்சது. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னல அவன் ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கான்னு. இது எதுவுமே புரியாம இவ்வளவு பெரிய சொதப்பல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். இப்பதான் நீங்க வந்து நிக்கிறீங்க. நான் என்ன 1 பில்லியன் இது கோட்டை விட்டு நிக்கிறீங்க. ஒன்னையும் எண்ணியும் போட்டு பொளந்து எடுக்க போறாங்க அவனுங்க. நான் என்ன பண்றது? என்னோட ஆர்டர் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ண அப்ப முடியும். இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு திரும்ப $1 பில்லியன் கொண்டு வந்து சேர்க்க பாருங்க. சார் சார், நான் ஜாங்கோட வெஹிக்கிள் கண்டுபிடிச்சேன். அது போர்ட் கிட்ட இருக்கு. அவன் சைனாக்கு இங்க இருந்து ஏதோ கடத்த போறான். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இல்ல கிளம்பலாம். இல்ல இல்ல, நீங்க பண்ண எல்லா சேதாரத்தையும் சரி பண்ணிட்டு தான் இங்க இருந்து போகணும். அதை மறந்துடாதீங்க. இப்ப வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு இப்படி அசிங்கமா வந்து நிக்கிறீங்க. என் உயிரை பணைய வச்சதெல்லாம் உனக்கு விளையாட்டா தெரியுது இல்ல? அப்படிதானே? நான் அந்த இடத்துக்கு உங்களை ஃபாலோ பண்ணுமா சார்? போதும், நீ இங்கே இரு, எங்கேயும் வராத. அவங்க வீட்டுல இருக்க பொருள்லாம் போய் எடு. என் வீட்டுல டேப் வச்சிருக்கியா? பொண்ணு அவ்வளவு ஈஸியா நாங்க நம்பவும் நினைக்கிறியா? நீ என்ன என் தம்பியா அண்ணனா? நீ ஏற்கனவே லிம்ம 2 வாட்டி முதுகுல குத்திருக்க. அதை மறந்துடாத, சரியா? என்ன சொன்ன? என்ன நான் தைரியம் இருந்தா என்கிட்ட அப்படி சொல்லுவ? ஆளும் மண்டையும் வந்துட்டான். போடாடே. நல்ல வேலை பார்த்திருக்க. கிம் சியோல் எங்க? அவன் இறந்துட்டான். நம்ம பார்ட்டிக்கு இப்ப த்ரெட்டா யாரும் இல்ல. உன்னை பார்த்ததுல சந்தோஷம். சார், இந்த கேஸை முடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவர்தான். ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலை பார்த்துருக்கீங்க. அந்த ஸ்விஸ் பேங்கோட செக்யூரிட்டிக்கு நம்ம பார்ட்டிக்கு நீ ரொம்பவே உண்மையா இருந்திருக்க. உனக்கு கண்டிப்பா மிகப்பெரிய ரிவார்டு காத்திருக்கு. ஜூஸ் மேல பயன்படுத்தப்பட்ட விஷவாயுவை உருவாக்குன ஜெர்மன் கெமிஸ்ட். நான் தான் அடோல்ஃப் போர்மேன். இதை தடுத்து நிறுத்தணும். இங்க ஒரு தப்பு நடக்க போகுது. US நார்த் கொரியா மீட்டிங் இன்னைக்கு எந்த ரெசல்யூஷனும் இல்லாம அப்படியே முடிஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு எதிரான கருத்துக்களையே தெரிவிச்சிருக்காங்க. நார்த் ரெப்ரசன்டேட்டிவ் கிம் ஜாங் இதுல எந்த தீர்வுக்கும் வரமாட்டாருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. ஆபீசர்ஸ் நிறைய பேரு இதுல தண்டனை அனுபவிக்கிறாங்க. நார்த் கொரியால இருந்து இங்க பல பிரச்சனை மறுபடியும் உனக்கு என்ன வேணும்? உன்னோட இன்ஃபார்மர் கிம் சோல்சு அவன் சாகிறதுக்கு முன்னாடி பேரழிவை தடுக்கணும்னு சொன்னான். ஆனா அவரோட உண்மையான பேரு போர்மேன். ஜூஸ் அழிக்க நாசி உருவாக்குன ஒரு கெமிஸ்ட் ஆபீசர். விஷயம் இன்னும் மோசமாகும். ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் லேட்டாவே வந்துட்டேன்.
நீ ஃப்ளைட் ஏற வந்துட்டு இருக்கல்ல? ஆமா, ஆனா நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு ஒரு விஷயத்தை நீங்க செக் பண்ணி சொல்லணும். சாகறதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். எவன் செத்தா நமக்கு என்ன? கிம் சியால் சொன்னதெல்லாம் ஒரு விஷயமா பேசிட்டு இருக்க? அவனோட பேரை நான் சொல்லவே இல்லையே. ஓ, ஐ மீன் லக்கி கெஸ், அவ்வளவுதான். ஜாக் ஜாக் எல்லாரும் தேச துரோகியா இருக்காங்க. Shit. ரொம்ப நல்ல மரியாதை கொடுத்துருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க காம்ரேட்? இங்க யாரையும் பிடிக்கிறதுக்காக நான் இங்க வரல. இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் உன்னால வாய மூடிட்டு சும்மா இருக்க முடியல. நான் எந்த பிரச்சனையும் சிக்க கூடாது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் ட்ரக் பெடல் பண்ணதுக்கு நானே போனேன். ஆனா தேவையில்லாம என்ன குடும்பப்படுத்துறீங்க. இது பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு எவன் வாயிலே போய் நிக்குது. உனக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறோமோ அந்த ஆர்டர் படி நடந்துக்கிறது தானே உன் வேலை. ரொம்ப சீக்கிரமா தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா? என் பாஸ் ஒரு துரோகி. ஜங்யூனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா. நம்மளோட ஒவ்வொரு மூவும் தெரிஞ்சிருக்கா. அதனாலதான் அவன் அங்க பிடிபட்டிருக்கான். அப்ப அவன் வேணும்னே மாட்டிக்கிட்டானா? ஆமா, ஜின்டேவோட குடும்பத்தை தான் இப்ப அவங்க எல்லாரும் டார்கெட் பண்ணிருக்காங்க. அவங்களோட குடும்பத்தை நான் காப்பாத்திருவேன். நீ என்ன பண்றனா? ஜாங்க தேடி போற, புரியுதா? அவன் என்ன ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான்னு ஒண்ணுமே புரியல. உனக்கு என்ன தெரியும்ல? ஓகே, உன்னால எஃபிஐக்கு கோஆபரேட் பண்ண முடியுமா? உண்மையாவா? அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாத, கண்டிப்பா கடைசி நிமிஷத்துலயாவது அப்பா நம்ம வந்து காப்பாத்திடுவாரு. இட்ஸ் ஓகே, அழாத அழாதன்னு சொல்றேன்ல. உங்க ஐடி செக் பண்ணிக்கலாமா சார்? சியோல் மெட்ரோபோலிஸ் கேங் ஜென்டே. உங்க கோஆபரேஷனுக்கு ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும். சாப்பாடா? இல்ல, எங்களுக்கு சாப்பாடுலாம் வேணாம். என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? எங்களுக்கு பசிக்காதா? எனக்கு பசிக்கதே சைனீஸ் ஃபுட் இப்போ உனக்கு டேஸ்டா சாப்பாடு கேக்குதா? எவ்வளவு கூப்பன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அது எதையுமே அனுபவிக்காம போய் சேர சொல்றீங்களா? என்ன நான் சாப்பிடணும்? நான் சாகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் யூஸ் பண்ணி ஆகணும். என்ன அதெல்லாம் வேஸ்டா போகணுமா? எனக்கு டபுள் போர்ஷன் வேணும். அவள கண்டுக்காதீங்க. இல்ல இல்ல, எனக்கு ரெண்டு வேணும். எனக்கு கண்டிப்பா சாப்பிடணும். உனக்கு பைத்தியம் இல்ல, எனக்கு வேணும். கொஞ்சம் வாய் மூடி எது பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டா. சின்ன வயசுல படுறது கார்பன் மோனாக்சைடு முழுங்கிட்டாங்க. யாராவது வீட்ல இருக்கீங்களா? ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். உனக்கு வேணும்னா என்னை இப்பயே கொண்டுடு. தயவு செஞ்சு என் குடும்பத்தை விட்டுறேன். அவங்க நிம்மதியாக வாழட்டும்.
பாய் முடிக்கிட்டு சொல்றது மட்டும் சரி. சீக்கிரம் நீ அவங்கள பார்க்க தான் போற. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். போய் வச்சுக்க சும்மா இருக்க மாட்டோம். காப்பாத்துவா. நீ அது கதவு தர Good job. Thank you. மெயின் சர்வர் இப்போ நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. என்ன உள்ள வந்துட்டேன். லிஃப்ட் ஆஃப் பண்ண போறேன். என்ன ஓகேவா? ஹனி, என்னங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஜாக் எங்களை எப்படியோ காப்பாத்திட்டாரு. எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. நல்லது. ஷிட். ட்ரான்ஸ்ஃபருக்கு ரெடியா இருக்கு சார். என்னோட அக்கௌண்ட்டுக்கு அந்த 1 பில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. ஓகே சார். அது கரெக்ட் ஆயிருச்சு. ஹேக் செக் பண்றேன். என்னாச்சு? நம்மள ஹேக் பண்ணிட்டாங்க சார். என்னது இது? அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு இருக்காங்க சார். என்னடா கதை விட்டுட்டு இருக்க? அத முதல்ல தடுத்து நிறுத்து. இப்பவே பண்றேன் சார். என்ன திமிரடா உனக்கு? சிங்கத்தோட கொக்குள்ள பூந்து சிங்கத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். யா, நான் எவ்வளவு நாளா இந்த கண்ட்ரியை விட்டு வெளியில போகணும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருந்திருப்பேன் தெரியாதா? நீ எல்லாத்தையும் எடுத்துக்க. எனக்கு அதுல இருந்து எதுவுமே வேண்டாம். அப்ப எதுக்கு அப்பாவியான என் குடும்பத்தை கொல்லணும்னு நினைச்சனே? அது என்ன எதுக்கு எடுத்தாலும் ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்க எப்படி வாழ்றத? அது உனக்கு தப்புன்னு தெரியலையா? வேண்டாம், நான் சொல்றது கேளு.
நீ என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பாய்சன் என்னன்னு சொல்லு. இது பிரஸ் பண்ண உடனே 5 நிமிஷத்துல வந்துடும். இந்த பில்டிங்கோட ரூஃப்ல இருந்து மொத்த இடத்துக்கு அந்த பாய்சன் பரவ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 3 கிலோமீட்டர் சுத்தி இருக்கிற எல்லாருமே இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. செம பிளான்ல. இந்த பிளான் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. இறந்து போன காம்ரேட்ஸ்க்காக இதை நான் டெடிகேட் இவங்க நேத்து நடந்த விஷயத்துக்கு மன்னிச்சிட. வாய மூடு. உங்ககிட்ட நான் தனியா பேசிக்கிறேன். இந்த பில்டிங்ல இருந்து விஷவாயு ரிலீஸ் பண்ண போறான். இவன் அந்த காலத்து இல்ல மாதிரி நடந்துக்கிறான். என்ன கவர் பண்ண. எது? ஓகே, புரிஞ்சுது. போதும். உன் கதை முடிய போகுது. இல்ல, முதல்ல நீ இந்த 2 இடத்த கிராஸ் பண்ணி வந்திருக்கவே கூடாது. முதல்ல சவுத் கொரியாக்குள்ள வந்த, அதுவே நீ பண்ண பெரிய தப்பு. 2வது, என்னோட குடும்பத்துக்கு நீ பிரச்சனை கொடுத்துருக்கவே கூடாது. அதனால என்ன, உன்னால இப்ப என்ன புடுங்க. அந்த பாம் எங்க இருக்குது? அதோ அங்க இருக்கு. அப்பாவி மக்களை எதுக்கு கொல்ற? அவங்க உன்ன என்ன பண்ணாங்க? அவங்களை எப்படி அப்பாவியானாங்க? என் பொண்டாட்டியும் பொண்ணு எரிஞ்சு போனாங்க. அது யார் செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? உங்க வீட்டுல எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு அப்படியே விட்டுருவியா? நான் பட்ட கஷ்டம் எல்லாருமே பண்ணோம்டா. சவுத் கொரியாவுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா புரியணும். நரகம்னா என்ன நான் உங்களுக்கு காட்ட வேண்டாம்.
ஜிண்டே என்னாச்சு? இங்க பாரு, இது விஷம் கலந்த கேஸ் மாதிரி இருக்கு. என்ன சொல்ற? பாய்சனியா? எனக்கு நாங்க வந்துட்டே இருக்கோம், நீங்க அங்கேயே இருங்க, கவலைப்படாதீங்க. உங்களால இங்க வர முடியாது. ஷிட், நான் ஏன் இப்படி பண்றேன்? ஜாக், இப்ப நான் என்ன பண்றது? இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. இது ஆஃப் பண்ணலனா எல்லாரும் செத்துருவோம். என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீ தான் பாம் ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னியேடா. அட கடவுளே, அது எப்பயோ நடந்தது. ஆமா ஆமா, அது உண்மைதான். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. ஏய், அந்த ஓட்ட ஆக்டிவேஷன் கீ இருக்கு. கீயா? அந்த கீயை கண்டுபிடிச்சிட்டா அதை வச்சு காலி பண்ணிடலாம். நான் பாத்துட்டேன், இருக்கு. அட கடவுளே. தள்ளுங்க காரோட. சார் இங்க பாருங்க. சார் இங்கலாம் வர கூடாது. சார் தள்ளுங்க சார். சார் எங்களை விடுங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஜிண்டே இங்க தான் இருக்காரு. என்னது? உள்ள பாம் ரோஃப்ல இருக்கு. புரியலையா உங்களுக்கு? ஏய், இது ரொம்ப எமர்ஜென்சி. அந்த கீ, அந்த பாம்பை டீஆக்டிவேட் பண்றதுக்கு அந்த கீ நமக்கு தேவை. கீய கூட ஒரு வழியா நான் என் பொண்டாட்டி பொண்ண சந்தோஷமா பார்க்க போறேன். லிம்ஜா, கண்டிப்பா நம்ம சீக்கிரம் சந்திப்போம். ஐயோ வேண்டாம். நான் நேத்து பாருங்க. ஷூட் பண்ணு. பாத்தீங்களா சார்? யார் சார் இது? சொல்லுங்க. புடி விழுந்திருக்கா? சார் என்ன சார் நடக்குதுங்க? பண்ணுங்க. எடு. பக்கத்துல கொண்டு வாடா. இந்த பக்கம் சரியாவா? ஆளுக்கு பாரு. ஆமா, உன் வீட்டுக்கு என்ன கூட்டு போவியா? உன் பொண்டாட்டி ஒண்ணும் நம்மள கொன்ற மாட்டான்ல? மறுபடியும் முதல்ல இருந்து முட்டிக்கால் போட்டு தான் ஆரம்பிக்கணும். ஏய் ஜாக், என்ன? யோ, நீ ஓகே தானே? யா, ஐ அம் ஓகே. தேங்க் யூ so much. நீ இப்ப என்ன பேர் சொல்லி தானே கூப்பிட்ட? நீ ஓகேவா அப்படின்னு கேட்டேன். யோங்க இல்ல, நான் சொல்லவே இல்லை. யோர் ஓகேன்னு கேட்டேன். இவன் இங்கிலீஷை வச்சுட்டு ரொம்ப தானே பண்றான். ஓவர் ஆட்டம் காட்டுறான்.
இப்போ இதை வச்சு நான் என்ன பண்றது? நம்ம இதை கரெக்டா யூஸ் பண்ணா நமக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கா? என்ன மாதிரி? வெயிட் பண்ணி பாரு. அடேங்கப்பா, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு என் புருஷன் ஸ்லோ மோஷன்ல தெரியறாரு. ஒரு கடவுளே, என்ன உனக்கு தெரியுதா பாரு. உண்மையில இப்படி பார்த்தா சூப்பரா இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. அப்பா எனக்கு சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க சோலைய கத்திட்டு இருக்கல காசு வேலையா? யூனிசெஃப் பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 பில்லியன் அவங்க நார்த் கொரியாவோட ஃபுட் ஷார்டேஜ்க்காக அவங்க கொடுத்திருக்காங்க. இந்த டொனேஷன் எங்கிருந்து வந்ததுன்னு யாருக்குமே தெரியல. மொத்த நாடுமே யோசிச்சுட்டு இருக்கு. யூனிசெஃப்க்கு அந்த டோனர் அதே மாதிரி ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு. ஆனா அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஹியோங்கா, என்ன மன்னிச்சிரு. எதுக்கு? என்னால தானே உனக்கு ப்ரமோஷன் கிடைக்காம போயிடுச்சு. எனக்கு ப்ரமோஷன் எல்லாம் தேவையே கிடையாது. வேலை போகாம இருக்கே, இது நல்ல யோசனை தான். இதை நான் கண்டிப்பா ஒத்துக்கிட்டு ஆகணும். என்னோட லைஃபை நான் இப்படிதான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. பத்திரமா இருடா. இங்க பாரு ஷியோல், உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். நீ வெயிட் பண்ண தான் போறியா? யா, நிச்சயமா வெயிட் பண்ணுவேன். அட கடவுளே. நீ இதுக்கு முன்னாடி ஸ்டேட்ஸ்க்கு போயிருக்கியா? போனதே இல்ல. என் கூட ஜாயின் பண்ணிக்க முடியுமா? நான் அங்கதான் போறேன், கூட வா. சீரியஸாவா சொல்றீங்க? ஆமா. என்னாச்சு? திரும்பி வரானா? ஹேய், அவகிட்ட வழியாதன்னு சொல்லிருக்கல. அட கடவுளே. எனக்கா? அட கடவுளே. ரொம்ப நன்றி ஜியோல். ஏன் காத்திருக்கும் ஜியோல்? ஜியோல், நீ மாட்டான்டா. ஒரு வழியா நீ அவனை ஜெயிச்சிட்ட. வாழ்த்துக்கள்.